ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு தமிழ் ஆஸ்பிரண்ட்ஸ் கிளப். ஸோ நமக்கு சிஜிஎல், சிஹெச்எஸ்ல எம்டிஎஸ் இந்த எல்லா எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா போஸ்ட்போன் ஆயிருக்கு. இன்னும் டேட்ஸ் நமக்கு அனௌன்ஸ் பண்ணலை. அது மாதிரி எக்ஸாம்ஸ்லையும் நிறைய குளறுபடிகள் போயிட்டு இருக்குது. ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் நம்மளை வச்சிருக்காங்க. எக்ஸாம் நடத்துகிற விதமாக இருக்கட்டும், கொஷின் பேப்பர் செட் பண்ண விதமாக இருக்கட்டும், ஆன்சர் கீ இந்த மாதிரி எக்கச்சக்க கன்ஃபியூஷன்ஸ் போயிட்டு தான் இருக்குது. பட் இவ்வளோ ப்ராப்ளம்ஸை தாண்டி இன்னமும் இந்த எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடியவங்க, இந்த எக்ஸாம்ஸை ரொம்ப முக்கியமாக நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. இந்த வருஷம் சிஜிஎல் நான் டார்கெட் பண்ணியிருக்கேன், இந்த தடவை எனக்கு கண்டிப்பாக போஸ்டிங் கிடச்சிரும். ஏன்னா நான் வந்து இயர்ஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன் போட்டிருக்கேன். 1.5 வருஷம் 2 வருஷமாக நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. கமெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் பண்ணாங்க. இப்போ நம்ம அவங்கள விட்டுற முடியாது. ஏன்னா இப்போ எல்லாமே சரியாகி இப்போ எக்ஸாம் கண்டக்ட் பண்ணும்போது நான் சரியாக ப்ரிப்பேர் பண்ணாதனால தான் இந்த எக்ஸாம் என் கையை விட்டு போகுதுன்றது ரொம்பவே வருத்தக்கூடிய விஷயமா இருக்கும். அப்போ அந்த ப்ரிப்பரேஷன்றதை இப்போவுமே நம்ம எஃபெக்டிவாக வச்சிருக்கணும். அதை நம்ம டார்கெட் பண்ணி அடுத்தது போகணும். ஸோ அதனால் தமிழ் ஆஸ்பிரண்ட்ஸ் கிளப்ல இருந்து ஒரு சில பிளான்ஸ் நாங்கள் பண்ணியிருக்கோம். மொதல் விஷயம், நம்ம கிராமர் வந்து டார்கெட் பண்ணி ஆல்ரெடி லைவ்ஸ் போயிட்டு தான் இருக்குது. டெய்லியும் நம்ம 6 to 7 PM வந்து ஒரு மாக் டெஸ்ட் எடுக்கிறோம். இந்த மாக் டெஸ்ட்டில் நமக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா 25 கொஷின்ஸும் சேர்ந்த மாதிரி வரும். இப்போ இதில் காம்ப்ரிஹென்ஷன் ஏரியாலையுமே நமக்கு நிறைய கிராமர் ஏரியா வர ஆரம்பிச்சிச்சு. கிராமர் கொஷின்ஸ் நிறைய காம்ப்ரிஹென்ஷனில் வர ஆரம்பிச்சிச்சு. க்ளோஸ் டெஸ்ட்டாக இருக்கட்டும், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனில் இப்போ சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட் கரெக்டாக இருக்க சென்டென்ஸ் எதுன்னு கேட்குறாங்க, சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் கேட்குறாங்க, ஃப்ரேசஸ் கேட்குறாங்க, கிளாஸஸ் கேட்குறாங்க. இது எல்லாமே கிராமர் டாபிக்ஸ். இந்த கிராமர் டாபிக்ஸ் எல்லாமே நம்ம யூடியூப்ல ஆல்ரெடி லைவ்ல டிஸ்கஸ் பண்ணியாச்சு. அதோட வீடியோஸ் நமக்கு பிளேலிஸ்ட்லையும் இருக்குது, நீங்கள் லைவ்லையும் பார்க்கலாம். அது பேஸ் பண்ணி கொஷின்ஸும் நம்ம சால்வ் பண்ணி பார்த்துட்டோம். ஒரு டாப்பிக்கில் 50 கொஷின் கிட்ட நம்ம சால்வ் பண்ணி பார்த்துட்டோம். இது எப்படி ஆன்சர் பண்ணணுன்றதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இந்த நியூ பேட்டர்னில் நமக்கு கொஷின்ஸ் வருது கிராமர் ஏரியானா நம்ம கண்டிப்பாக ரெடியாக இருக்கும். அப்போ கிராமர் நமக்கு ப்ராப்ளம் கிடையாது. கிராமர் எப்படி தான் அவங்க பண்ணாலுமே நம்ம கிராமரை உங்களை ட்ரெயின் பண்ணிடுவேன். இப்போ அடுத்த பிரச்சனை வொக்காபுலரி வந்து கொஞ்சம் வெயிட்டேஜ் கம்மியாக இருந்தாலுமே இப்போ வொக்காபுலரி இன்னமும் ப்ராப்ளமாக தான் இருக்குது. ஏன்னா இப்போ பிவைக்கு தாண்டி வொக்காப்ஸ்ன்றது வருது. இப்போ நம்ம பிவைக்கு எக்ஸாம்ஸ்க்கு வருதுன்னா நமக்கு பிரச்சனை கிடையாது. ஆல்ரெடி நீங்கள் வந்து பிளாக் புக் படிச்சிருப்பீங்க, இல்லைனா நம்மளோட வொக்காபுலரி புக், டிஎஸ்சியோட வொக்காபுலரி புக் படிச்சிருப்பீங்க. இந்த 2 புக்குமே பிவைக்கு பேஸ் பண்ண புக்கு தான். ஸோ அது வரைக்கும் நீங்கள் ரெடியாக இருப்பீங்க. சப்போஸ் பிவைக்கு தாண்டி வந்துச்சுன்னா இப்போ நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோன்றதான் கேள்வி. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம அடுத்த செட் ஆஃப் ப்ரிப்ரேஷன் பிவைக்கு இல்லாமல் பார்த்துக்கணும், அதே நேரத்தில் டிஃபிகல்ட்டாக இருக்க மாதிரியும் பார்த்துக்கணும். ஏன்னா இப்போ பிவைக்கு இல்லாமல் ஒரு வேர்டு வருது, ஆனால் அந்த வேர்டு ஈஸியான வேர்டு எனக்கு தெரிஞ்ச வேர்டாக தான் இருக்குன்னா மறுபடியும் எனக்கு சேலஞ்ச் கிடையாதுல்ல, அதை நான் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடுவேன். அப்போ நான் ஒஸ்ட் சுச்சுவேஷனுக்காக தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகணும். அப்போ ஒஸ்ட் சுச்சுவேஷன் என்னவா இருக்குன்னா, அது பிவைக்கும் கிடையாது, அதே நேரத்தில் டிஃபிகல்ட்டான வேர்டாகவும் இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் தான் நமக்கு சேலஞ்சாக இருக்க போகுது. அப்போ நம்ம என்னன்னா சோர்ஸ் நம்ம மாற்றணும். இப்போ பிளாக் புக்கு நம்ம வொக்காப் புக்கை தாண்டி ஹிந்து வொக்காபுலரி இந்த ஏரியாக்குள்ளே போகிறது பெஸ்ட்டு. அப்போ ஹிந்து வொக்காபுலரியில் இருந்து டிஃபிகல்ட்டான வேர்ட்ஸை பிக் பண்ணி டெய்லி ஒரு 20 வேர்ட்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் லைவாக. ஸோ வொக்காபுக்கு மட்டுமே தனி லைவ் நம்ம கொண்டு வர போகிறோம். ஆல்ரெடி போகிற லைவ் கூட இது அடிஷ்னலாக வரப்போகுது நம்ம யூடியூப் சேனலில் தான். ஸோ நம்ம யூடியூப் சேனலில் இப்போ இந்த லைவ் எப்போனா மார்னிங் 7 AM - 8 AM வரைக்கும் மேக்ஸிமம் போகும். 1 hour உங்களுக்கு இருக்கும். இதில் 20 வேர்ட்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த 20 வேர்ட்ஸுமே நான் சொன்ன மாதிரி பிவைக்கு இல்லாத வேர்ட்ஸு, அதே நேரத்தில் டிஃபிகல்ட்டான வேர்ட்ஸாகவும் இருக்கும். மேக்ஸிமம் இதை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. இந்த வேர்ட்ஸ் எல்லாம் முடிச்ச உடனே நம்ம டிஸ்கஸ் பண்ணி முடிச்சோன்னா அதுக்கான ஒரு குவிஸும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிடுவோம். இதை பேஸ் பண்ணி 4 ஆப்ஷன் வச்சு ஒரு குவிஸ் எடுத்துகிட்டு வருவோம். அந்த குவிஸை நம்ம சால்வ் பண்ணி பார்ப்போம். ஸோ நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டோமா, நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ணோமோன்றது நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம ரெகுலர் லைவ் போகிறோம் 6 to 7 PM லைவ். இந்த 6 to 7 PM லைவ் வந்து கண்டினியூ ஆகும். இதில் நம்ம எப்பவுமே ஒரு மார்க் டெஸ்ட் எடுப்போம். இங்கிலீஷ் பேஸ் பண்ணி ஒரு மார்க் டெஸ்ட் போகும். இதில் 25 கொஷின் கலந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஸ்டெனோ பேப்பர்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதோட மார்க் நம்ம போயிட்டு இருக்கோம். ஸ்டெனோ முடிஞ்ச உடனே மறுபடியும் அந்த மார்க் சீரிஸ் கண்டினியூ ஆகும். இன்கேஸ் வந்து செலெக்ஷன் போஸ்டோட ஆன்சர் கீ வந்துச்சுன்னா அந்த செலெக்ஷன் போஸ்டோட ஆன்சர் கீயும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேவா? அப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கிலீஷில் அவங்க என்னதான் சேலஞ்சிங்காக கொண்டு வந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி உங்களை என்னால் ட்ரெயின் பண்ணிட முடியும். அதில் எனக்கு டவுட்டே கிடையாது. பட் நீங்கள் வந்து இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். இப்போ மார்னிங் வந்து நம்ம டே ஆரம்பிக்கும் போது ஒரு வொக்காப் சீரிஸோட நம்ம ஆரம்பிக்கிறோம். ஒரு 20 வேர்டு நம்ம அக்காம்ப்ளிஷ் பண்ணிட்டோம், படித்து முடிச்சிட்டோம். அதை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம்னா அன்றைக்கி டேவே நமக்கு கண்டிப்பாக ஒரு மாதிரி மோட்டிவேட்டடாக இருக்கும். நமக்கு ரொம்ப நல்லா ஃபீல் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அதுக்கு தான் இந்த சீரிஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கோம். அதே மாதிரி 7 to 8 PM வந்து ஆல்ரெடி நவீன் சார் வந்து மேக்ஸ் லைவ் எடுத்துகிட்டு போயிட்டு தான் இருக்காங்க. அது இன்னமும் கண்டினியூ ஆகும். ஃபர்தராக நம்ம நிறையா மேரத்தான் செஷன்ஸ்லாம் கொண்டு வரோம். இது எல்லாமே சேனல் அடுத்தடுத்து அப்டேட் வந்துட்டு இருக்கோம். இது எல்லாத்துக்கும் முதல்ல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அதே மாதிரி இப்போ நீங்கள் கம்ப்ளீட் பிகினராக இருக்கீங்க, 2026 எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா நம்ம தமிழ் ஆஸ்பிரண்ட்ஸ் கிளப்பில் ஒரு கம்ப்ளீட் கோர்ஸ் வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த ரெக்கார்டட் செஷன்றது உங்களுக்கு மேக்ஸ், இங்கிலீஷ், ரீசனிங், ஜிஎஸ் இந்த எல்லா டாபிக்ஸுமே உங்களுக்கு பேசிக்ஸ்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் நாங்கள் கவர் பண்ணியிருப்போம். ஏன்னா இந்த டாபிக்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி இல்லை மற்ற சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாத்துலேயுமே வரப்போகுது. ஸோ இதை நீங்கள் வந்து கம்ப்ளீட் கோர்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா 2026க்கு நீங்கள் இப்போ ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம்.
பட் நான் ஆல்ரெடி ப்ரிப்பரேஷனில் இருக்கேன். எனக்கு கம்ப்ளீட்டாக தேவைப்படாது. பட் ஒரு காம்பினேஷன் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் எனக்கு தேவை. எக்ஸாம்பிள் எனக்கு மேக்ஸும் இங்கிலீஷும் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அப்படி ஒரு காம்போ இருக்குது. அதே மாதிரி இங்கிலீஷும் ஜிஎஸும் ஒரு காம்போ, ஜிஎஸும் மேக்ஸும் ஒரு காம்போ. இந்த மாதிரி காம்பினேஷனில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு வந்து ஒரு இண்டிவிஜுவல் சப்ஜெக்ட் தான் தேவை. வெறும் இங்கிலீஷ் போதும், இல்ல வெறும் மேத்ஸ் போதும், இல்ல வெறும் ஜிஎஸ் போதும்னாலும், அது மாரி இண்டிவிஜுவலாவும் உங்களுக்கு சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, நம்ம டிஏசி அகாடமி ஆப்ல அவைலபிளா இருக்கும். டிஏசி அகாடமி ஆப்ல உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். இந்த டிஎஸ்சி அகாடமி ஆப் நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு, இது எல்லாத்துலயுமே ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து நாங்க ஃப்ரீ ஆக்சஸ் குடுத்துட்டோம். அந்த ஃபர்ஸ்ட் வீடியோ டெமோ வீடியோ பார்த்துட்டு, ஃபேக்கல்டி எப்படி எடுக்குறாங்க. இப்ப ஜிஎஸ்ஸா இருந்தா ஹிஸ்ட்ரிக்கு ஒண்ணு, பாலிட்டி, ஜியோகிராஃபி, எக்கனாமிக்ஸ் இது எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும் நம்ம ஒரு டெமோ வீடியோ வச்சிருப்போம். அந்த டெமோ வீடியோ பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நீங்க ஃபர்தரா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதே மாரி நம்ம தமிழ் ஆஸ்பிரண்ட்ஸ் கிளப்ல வெக்காப் புக்குன்றது நாங்க லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வெக்காப் புக் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, பிஒய்க்கு பேஸ் பண்ணி நமக்கு சினோனிம்ஸ், ஆண்டனிம்ஸ், ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன், இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் இந்த எல்லா டாபிக்ஸும் நம்ம கவர் பண்ணி வந்திருக்கோம். இந்த சினோனிம்ஸ், ஆண்டனிம்ஸ், ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன் இது எல்லாத்துக்குமே தமிழ் டிரான்ஸ்லேஷன்ஸ்ன்றது உங்களுக்கு இருக்கும். அதே மாரி இந்த வேர்ட்ஸ் எல்லாத்துக்குமான எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் நாங்க குடுத்திருப்போம். இதோட சினோனிம்ஸ், ஆண்டனிம்ஸ் எல்லாமே நம்ம குடுத்திருப்போம். இது அதே மாரி ஈஸி, மாடரேட் அண்ட் டிஃபிகல்ட்டா பிரிச்சும் நாங்க குடுத்திருப்போம். ஓகேவா? ஸோ இது உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்ப நீங்க பிளாக் புக் வாங்கலாமா, இது வாங்கலாமான்னு கன்சிடர் பண்ணீங்கன்னா, ஆஃப் கோர்ஸ் பிளாக் புக்கும் நல்ல புக் தான். பட் பிளாக் புக்ல வந்து உங்களுக்கு ஹிந்தி டிரான்ஸ்லேஷன்ஸ் இருக்கும். ஸோ தமிழ் டிரான்ஸ்லேஷன்ஸ் இங்க குடுத்திருப்போம். அது மாரி அதில எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் குடுத்திருக்க மாட்டாங்க. இங்க நம்ம எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் குடுத்திருப்போம். ஓகேவா? ஸோ இந்த புக்க நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நீங்க பர்ச்சேஸ் பண்ண வச்சுனாங்கன்னா, அதே மாரி டிஎஸ்சி அகாடமி ஆப்க்குள்ள போயிட்டு இந்த புக்க நீங்க பர்ச்சேஸ் பண்ணிடலாம். இந்த புக்க கம்ப்ளீட்டா நாங்க வீடியோவா மாத்தி ஒரு கோர்ஸாவும் நாங்க வச்சிருக்கோம். இன்கேஸ் நீங்க இங்கிலீஷ் கோர்ஸ் வாங்கிட்டீங்கன்னா, ஆல்ரெடி அதில இந்த வீடியோஸ் வந்துரும். இல்ல நான் வெறும் புக் வொக்காபுலரி மட்டும் தான் பண்ண போறேன்னா, இந்த வொக்காப் புக்கும் பிளஸ் கோர்ஸ் இது 2மே சேர்த்த மாரி ஒண்ணு இருக்கும். நீங்க அத பர்ச்சேஸ் பண்ணிக்கிறது பெட்டர். ஏன்னா, அந்த புக்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க ஒரு வீடியோன்றது உங்களுக்கு கண்டிப்பா தேவை. இந்த ரூட் வேர்ட்ஸ் நாங்க சொல்லியிருப்போம். ஏன்னா, இந்த வேர்ட்ஸ் எல்லாத்துலயுமே ரூட் வேர்ட்ஸ் என்னென்ன வேர்ட்ஸ் இருக்கு, அது எப்படி உருவாச்சு, இந்த வேர்ட்ஸ் எப்படி கனெக்ட் ஆச்சுன்னு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்திருப்பேன். ஸோ அது எல்லாமே அந்த புக் பிளஸ் கோர்ஸ்ல இருக்கும். நீங்க அத பர்ச்சேஸ் பண்ணிக்கிறது பெட்டர். இல்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா, நான் சொன்ன மாரி நம்ம டெலகிராம் சேனல்ல எங்கள நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். நீங்க கமெண்ட் செக்ஷன்லயும் போடலாம். ஆனா மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.